பாக்கெட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில அறிவியல் பாலம் தொடரில் இன்று அறிவியல் ஆளுமைகளுடன் ஒரு சந்திப்பு. இன்றைய பகுதியில் அறிவியல் ஆளுமை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் G ராமலிங்கம் ஐயா அவர்களுடன் ஒரு நேர்காணல். வணக்கம் ஐயா. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்வடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்களுக்கான ஒரு அறிவியல் விழிப்புணர்வு பாலமா கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்வடைகின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதல் கேள்வியா, நானோ அறிவியல் அப்படின்னா என்னன்னு மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. வணக்கம், என்னுடைய பெயர் G ராமலிங்கம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நானோ டெக்னாலஜி, இதோட அறிவியல் தமிழில் நாம் எடுத்துக்கொண்டோமானால் மீனுன் தொழில்நுட்ப அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மிக நுண்ணிய நானோ பொருட்களை ஆராய்வதில் அடிப்படையாக கொண்டதுதான் இந்த நானோ அறிவியல் தொழில்நுட்பம். நானோ என்று சொன்னாலே டிராஃப்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். டிராஃப்ட் மீன்ஸ் மிகவும் சிறிய நுண்துகள் என்பதுதான் அதோட அர்த்தமாக உள்ளது. இந்த நானோவை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம். நானோ என்பது கிட்டத்தட்ட 10⁹ அளவு உள்ள மீட்டர்கள். தட் மீன்ஸ் ஒரு மீட்டரை நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஒரு மீட்டரை 1 கோடி அளவு நாம் சிறிய துண்டுகளாக கொண்டோமானால் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறிய துகளே இந்த நானோ தொழில்நுட்பம். இன்னும் சற்று விரிவாக நம்ம பார்த்தோமானால் ஒரு மீட்டரை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒரு மீட்டரை எடுத்துக்கொண்டால் அதை இரண்டாக நம்ம கட் பண்ணும்போது நமக்கு 50 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். ஸோ அதில் பாதியை எடுத்துக்கொண்டோமானால் 50 சென்டிமீட்டர். இது நம்ம ஒரு முறை துண்டாக்கி கொண்டோம். இன்னொரு முறை துண்டாக்குவோம். இந்த 50 சென்டிமீட்டர் கிடைக்கும் அல்லவா, அந்த 50 சென்டிமீட்டர் திரும்ப மேலும் ஒரு துண்டாக்கும் போது 25 சென்டிமீட்டர் கிடைக்கும். அந்த 25 சென்டிமீட்டர் திரும்ப இன்னொரு துண்டாக்கினால் 12.5 சென்டிமீட்டர். இவ்வாறாக நம்ம 1 கோடி முறை சிறு துண்டுகளாக கொண்டு வரும்போது கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய துகள்களே இந்த நானோ துகள்கள் என்று நாம் கூறுகிறோம். ஓகே, ஸோ இந்த நானோ தொழில்நுட்பம் ஏற்கனவே நம்ம பண்டைய தமிழர்களால் பயன்படுத்த வந்ததை நாம் அறிகிறோம். இது ஒரு புதிய தொழில்நுட்பம் என்று நாம் கூற முடியாது. ஏற்கனவே நமது முன்னோர்கள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே இருக்கிறார்கள். இதுக்கு சில உதாரணங்களை கூட நாம் கூறலாம். மேற்கத்திய நாடுகளில், யூரோப்பியா போன்ற நாடுகளில் கூட பழங்கால சர்ச், அந்த சர்ச்சுகளிலே உள்ள ஜன்னல்களிலே சில கலர்ஃபுல் ஒளிகளை கொடுக்கக்கூடிய நானோ துகள்களை கொண்டு வடிவமைத்திருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை வடிவமைத்திருக்கிறார்கள் நானோ துகள்களை கொண்டு. அதே போலவே நமது தமிழகத்திலும் பெரும்பாலான கோயில்களில் கூட நாம் இந்த நானோ தொழில்நுட்பத்தை வைத்து தயார் பண்ணக்கூடிய பெயிண்டுகளை, அதனுடைய ஓவியங்களை நாம் கண்டறியலாம். உதாரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோயிலில் சில வண்ண பூச்சிகளை கொண்டு பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே கூட நமக்கு நானோ துகள்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சில ஓவியங்களில் நானோ துகள்களின் பயன்பாடு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் மதுரையில் உள்ள பிரபல மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட சில ஓவியங்கள் வரைந்திருக்கிறார்கள். அந்த ஓவியங்களை நானோ துகள்களை கொண்டு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுவும் கடந்த நூற்றாண்டுகள் முன்பாகவே மனிதர்கள் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தீர்கள் என்பதற்கு ஒரு சான்று. மேலும் ஆதாரமாக நமது சிவகங்கை கீழடியில் சமீபத்தில் நடைபெற்ற நமது தமிழ் மரபு அறிவியலில் பழங்கால மக்கள் பயன்படுத்தி கொண்ட மண்பாண்ட ஓடுகளை கொண்டு ஆராய்ந்ததில் அதில் கார்பன் நானோ துகள்கள் இருந்ததை நாம் கண்டறிந்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இவ்வாறு நானோ தொழில்நுட்பம் என்பது ஒரு புதுமையானது அல்ல, ஏற்கனவே இயற்கையில் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாகத்தான் இந்த தொழில்நுட்பம் இருக்கிறது. சமீபத்தில் அதனுடைய புரிதலும் அதனுடைய தேவைகள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் மிக அதிக அளவில் சமுதாயத்திற்கு தேவையான அளவில் இப்போது நாம் அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த தொழில்நுட்பத்தை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த நானோ தொழில்நுட்பம் நமது உடலில் கூட இந்த நானோ தொழில்நுட்பத்தை நாம் கண்டறிய முடியும். அதற்கு விசேஷமாக அதிக நுண் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் HRTEM என்று சொல்லக்கூடிய அதிநுண்ணிய எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வைத்து நம்ம பார்க்கும்போது நானோ துகள்களுடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக நமது ரோமங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த ரோமங்கள் நானோ வடிவில் நீங்கள் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 800 மைக்ரோமீட்டர் சைஸ் உடையதாக இருக்கிறது. அதே போன்று நமது ஏர்லே நானோமீட்டர் என்று எடுத்துக்கிட்டோமானால் கிட்டத்தட்ட 80,000 முதல் 1,00,000 மடங்கு வரை இந்த நானோ மூலக்கூறுகள் இருப்பதை நாம் கண்டறிய முடியும். இந்த நானோ மூலக்கூறுகள் எல்லாமே ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஹை டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதிநுண்ணிய எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழியாகவே நாம் இதை கண்டுணர முடியும். சாதாரண கண்களால் நாம் காண முடியாது என்பது ஒரு முக்கிய குறிப்பு. சமீபத்தில் இப்போது கூட நம்ம உலகத்தை ஆட்டி படைத்த கரோனா வைரஸ், இந்த வைரஸுமே பாத்தீங்கன்னா நம்மளோட நானோ சைஸ்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 50 முதல் 55 நானோமீட்டர் சைஸ் உடையதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். எனக்குமே இந்த தருணத்துல ஒரு கேள்வி கேட்கணும்னு உங்ககிட்ட தோணுது. நானோ அறிவியல் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த நானோ தொழில்நுட்பத்தை முதன்முறையாக நமக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் மிகவும் முக்கியமானவர், முதன்மையானவரும் யார் என்று கேட்டால் ரிச்சர்ட் ஃபேமன் என்று சொல்லுவார்கள். ரிச்சர்ட் ஃபேமன் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபாதர் ஆஃப் நானோ டெக்னாலஜி. 1950களில் அவர் ஒரு கோட்பாடை முன்வைக்கிறார். அந்த கோட்பாடில் அவர் நானோ டெக்னாலஜி என்று குறிப்பிடவில்லை. இருந்தாலும் அவருடைய கோட்பாடுகள் என்னவென்று கேட்டால் there is a plenty of room at the bottom என்று குறிப்பிடுகிறார். அதாவது நமது ஒரு அறை இருக்கிறது என்றால் அந்த அறைக்கு கீழே உள்ள அந்த ஃப்ளோர் பாட்டம் இருக்கிறது இல்லையா, அந்த பாட்டம்குள்ளே ஏகப்பட்ட அறைகள் இருப்பதாக அவர் ஒரு இமேஜினேஷன்லே குறிப்பிடுகிறார். அதன் மூலம் அவர் கூற விரும்புவது ஒரு சிறிய சர்ஃபேஸ் ஏரியா என்று எடுத்துக்கொண்டோமானால் அந்த ஏரியாவுக்குள் ஏகப்பட்ட நானோ துகள்களை நாம் கொண்டு அடுக்க முடியும் என்பதே அவரோட கற்பனையாக இருந்தது. அந்த கற்பனையை தான் இப்போது நாம் நிஜ வடிவிலேயே வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நானோ தொழில்நுட்பத்தின் வழியா. இதுவே நானோ தொழில்நுட்பம் என்று நாம் கூறுகிறோம். நானோ டெக்னாலஜியோட பயன்பாடும் முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு சொல்லுங்க. இந்த நானோ தொழில்நுட்பத்தை நாம் முக்கியமாக கருத வேண்டியது லைட் வெயிட், மிகவும் எடை குறைவான நானோ துகள்கள் இருப்பதால் இதை நாம் நானோ கார்ஸ், ஏற்கனவே நம்ம கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த நானோ கார்ஸ், ட்ரக்ஸ், ஏரோப்ளைன்ஸ், போட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். அதே போல டெக்ஸ்டைல் துறையில் ஸ்மார்ட் ஃபேப்ரிக்ஸ் மேற்கொள்ளவும் நமக்கு நானோ தொழில்நுட்பம் மிக பெரிய அளவில் பயன்பட்டு வருகிறது. அது போக பயோமெடிக்கல் துறையில் கேன்சர் தெரப்பி கண்டுபிடிக்கவும், ட்ரக் டெலிவரிஸ், நமக்கு தேவையான ட்ரக்கை கொண்டு செயல்படுத்தவும் இது பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் EV ப்ரொடக்ஷன்ஸ், சன்ஸ்கிரீன்ஸ், பயோ மினரல்ஸ், திசு வளர்ப்பு முறையிலும் இந்த நானோ தொழில்நுட்பம் பயோமெடிக்கல் துறையில் பெரிய அளவில் பயன்பட்டு வருகிறது. அதுபோக ஹெல்த் கேர் டெக்னாலஜிஸ் UV ப்ரொடக்ஷன்ஸ்க்காகவும் சன்ஸ்கிரீன்ஸ், இதுக்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்லுவோமானால் நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய பவுடர்ஸ், முகப்பூச்சி பவுடர் இருக்கு இல்லையா, அதுலேயே TiO2 என்று சொல்லக்கூடிய நானோ துகள்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது போக ஏகப்பட்ட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், சன்ஸ்கிரீம்ஸ், ஃபேர்னஸ் கிரீம்ஸ் என்று சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ்லையும் இந்த நானோ துகள்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போக ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் துறையில் ஸ்மார்ட் சென்சாருக்காக மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு அக்ரிகல்ச்சரில் உள்ள கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எவ்வளவு உள்ளது என்பதை நானோ சென்சார் மூலமாக நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும். அது போன்ற தேவைகளுக்கு இந்த நானோ தொழில்நுட்பம் ரொம்ப உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல்
அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியல் தொழில்நுட்ப பயன்பாடுகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் நானோ பிக்மெண்ட்ஸ், தட் மீன்ஸ் நானோ பெயிண்ட், அதுவும் பெரிய அளவில் இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அண்ட் சூப்பர் கண்டக்டிங் லிக்விட்ஸ், தெர்மல் சூப்பர் கண்டக்டிங் லிக்விட்ஸ், நானோ பாஸ்பஸ், சூப்பர் பிளாஸ்டிக் செராமிக்ஸ், நானோ இங்க் போன்றவற்றை தயார் பண்ணுவதற்காக தொழில்நுட்ப துறையிலேயே அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த நானோ தொழில்நுட்பம் அறியப்பட்டு வருகிறது. இது போக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஹை டென்சிட்டி ஸ்டோரேஜாக இதை எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நம்ம பயன்படுத்த வருகிறோம். உதாரணமாக இப்போது எடுத்துக்கொண்டோமானால் குறைந்த இடத்தில் அதிகப்படியான நம்ம மெமரி ஸ்டோரேஜை கொண்டு வர முடியும். இப்போது நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஒரு பென் டிரைவ் என்று எடுத்துக்கொள்கிறோம் அல்லது SD கார்டு என்று எடுத்துக்கொள்கிறோம். இதிலே நாம் பார்த்தோமானால் அதோட சைஸ் என்பது மிகவும் சிறியது. பட் அதிலே நாம் ஏகப்பட்ட மெமரி டேட்டாக்களை நாம் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது போலவே இப்போது நாம் கருவிழி என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்த கருவிழியின் சைஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு சிறிய சைஸில் நம்ம 1 TB அல்லது 10 TB அளவுக்கு மெமரி டேட்டாக்களை நாம் ஸ்டோர் செய்து பதிய வைத்துக் கொள்ள முடியும். ஸோ இது எதன் மூலம் சாத்தியம் என்று கேட்டால் நானோ தொழில்நுட்பத்தில் இது நிச்சயமாக சாத்தியப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதும் கூட. இது போக என்வாரன்மெண்டல் துறையிலும் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் அது போன்ற துறைகளில் இப்போது நவீன ஆராய்ச்சிகள் மிக பெரிய அளவில் நடந்து வருகிறது. நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. அனுபவம் நிகழ்ச்சியில் இன்றைய பகுதியில் அறிவியல் ஆளுமை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞானி முனைவர் ஜி ராமலிங்கம் அவர்கள் பேசிய முதற் பகுதியை நாம் கேட்டோம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.